வணக்கம் நேயர்களே, நியூஸ் அண்ட் வியூஸ் வழியாக உங்களை எல்லாம் மீண்டும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. இந்த வாரம் நிகழ்ந்த சில முக்கிய நிகழ்வுகள் குறித்த நம்முடைய பார்வையினை நாம் இங்கே முன்வைக்கின்றோம். மிக முக்கியமாக தென் தமிழகத்தை புரட்டி போட்ட பெருவெள்ளம், அதே போன்று முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு வழங்கப்பட்ட அந்த தண்டனை, 3 ஆண்டு சிறை தண்டனை, மூன்றாவதாக நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட பல்வேறு மசோதாக்கள், அதாவது எதிர்க்கட்சி எம்பிக்கள் இல்லாமல் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்கள், அதே போன்று மல்யுத்த வீராங்கனை சாக்சி மாலிக்கினுடைய கண்ணீர் மல்க அவர் கொடுத்த அந்த பேட்டி, 4 விஷயங்களை பற்றி தான் பேச போகிறோம். முதலாவதாக அந்த பெருவெள்ள பிரச்சனை. சென்னையில் அந்த பெருவெள்ளத்திலிருந்து மீண்டு வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் தென் தமிழகத்தில் ஏற்பட்ட அந்த பிரச்சனை, பெருவெள்ள பிரச்சனை மிகப்பெரிய ஒரு பாதிப்பை அந்த பகுதிகளில் ஏற்படுத்தி இருக்குது. குறிப்பாக திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி, இந்த கன்னியாகுமரி தென்காசி மாவட்டங்கள் பாதிப்பு ஓரளவிற்கு. ஆனால் திருநெல்வேலி, தூத்துக்குடி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பாதிப்பை சந்தித்திருக்கிறது. இந்த பாதிப்பு அப்படிங்கிறது இதற்கு முன்பு எப்போதும் இல்லாத அளவிற்கு என்று இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தலைமுறைகள், அதற்கு வயதானவராக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் சொல்லும் போது ரொம்ப மிரண்டு போய் அவர்கள் அந்த சம்பவத்தை பார்த்திருக்கிறார்கள். அதாவது முதல் நாளில் அந்த அறிவிப்புகள்லாம் கொடுக்கப்பட்ட போது ஒரு மகிழ்ச்சியாக மழை அப்படிங்கிற அளவில் தான் அதை அவர்கள் வரவேற்க தொடங்கினார்கள். ஆனால் அதற்கு பிறகு நேரம் ஆக ஆக ஒரு அதிர்ச்சியும் பீதியும் கிளம்பியதை அவர்கள் உணர்ந்திருந்தார்கள். திருநெல்வேலியில் எந்த அளவிற்கு பாதிப்பு அப்படிங்கிற தொலைக்காட்சிகளை பார்த்தோம். குறிப்பாக முகநூல் பதிவில் திரு மணிராஜ் எழுதியிருக்கிறார். அவர் செய்தி ஆசிரியராக நாளிதழில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர். இந்த திருநெல்வேலியில் ஏற்பட்ட அந்த பாதிப்பை அவர் 2004 சுனாமியோடு ஒப்பிட்டு பார்க்கிறார். அந்த அளவிற்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பை சந்தித்திருக்கிறது திருநெல்வேலி. குறிப்பாக சிந்து பூந்துறை பகுதி. சிந்து பூந்துறைங்கிறது திருநெல்வேலியில ஆற்றங்கரையோரம் இருக்கக்கூடிய பகுதி. சிந்து பூந்துறை, உருக்குத்துறை, வண்ணாரப்பேட்டை, உடையார்பேட்டை, இந்த பகுதிகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஆற்றங்கரையோரம் இருக்கக்கூடிய பகுதிகள். இங்கெல்லாம் அந்த பெருவெள்ளம் எழுந்து அதாவது சில இடங்களெல்லாம் 12 அடி உயரத்தில் தண்ணீர் போய் கொண்டிருக்கதை பார்க்க முடிந்ததுன்னு அவர் பதிவு பண்ணுறாரு. அந்த பதிவை நீங்கள் வாய்ப்பு இருந்தால் முழுமையாக படித்து பாருங்கள். எந்த அளவிற்கு அந்த ஒப்பீடுகள், சுனாமி அப்படின்னு சொன்னால் அது சுனாமிங்கிறது மிகப்பெரிய ஒரு பாதிப்பு 2004. ஸோ அதோடு ஒப்பிட்டு பார்க்கிறார் அப்படின்னு சொன்னால் எந்த அளவிற்கு அங்கே அந்த பாதிப்பினுடைய தீவிரம் இருந்திருக்கிறது. திருநெல்வேலி சந்திப்பு பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய கடைகள் எல்லாமே கிட்டத்தட்ட மூழ்கிடுச்சு. எல்லா கடைகளும் வெள்ளம் வடிந்து 2-3 நாளுக்கு அப்புறம் போய் அதை பார்க்கின்ற பொழுது அதிர்ச்சி ஆகுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய எந்த பொருளையுமே பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை, மிகப்பெரிய பொருட்சேதம், ஒரு பொருளாதார இழப்பை அவர்கள் அங்கே சந்தித்திருக்கிறார்கள். அப்போ திருநெல்வேலி நகர் பகுதி, திருநெல்வேலி டவுன் சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான வீடுகள், தரைத்தளத்தில் இருக்கக்கூடிய வீடுகள் தண்ணீர் உள்ள புகுந்து அவர்கள் அதிலிருந்து மீண்டு வருவதற்கு அங்கே இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் அங்கே அவர்கள் இழந்திருக்கிறார்கள். அப்படின்னு பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு பாதிப்பு திருநெல்வேலி பகுதியில். தூத்துக்குடி இதை விடவும் மிக மோசமான பாதிப்பு. சிறுவைகுண்டத்தை எடுத்துக்கிட்டோம்னா ஏரல், சிறுவைகுண்டம், இந்த பகுதிகள்லாம் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை சந்தித்திருக்கிறது. அது மட்டுமல்ல, அங்கே விவசாய நிலங்கள், அதே போன்று சிறு சிறு கிராமங்கள், ரொம்ப சின்ன சின்ன கிராமங்கள் நிறைய உள்ள இருக்குது. அந்த கிராமங்களுடைய இணைப்பு முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இந்த காலகட்டத்தில் பேசப்பட்ட அரசியலை தாண்டி அந்த பாதிப்பிலிருந்து மீட்பது, அவங்களுக்கு நிவாரணம் கொடுப்பது, இதில் முக்கியமாக கவனம் செலுத்த வேண்டும் அப்படிங்கிறதான் நம்முடைய விருப்பமாக இருக்குது. ஏன்னா அது தொடர்ந்து இப்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஆறுதலான விஷயம். அரசு சில நிவாரணங்களை அறிவித்திருக்கிறது. தன்னார்வலர்கள் உணவு கொண்டு போய் கொடுத்த விஷயம் பெரிய அளவில் அங்கே நடந்திருக்கு. ஏன்னா தொடர்பு கொள்ள முடியாமல் நிறைய பேர் பசியால் தவித்த வேதனையான நிகழ்வு நடந்திருக்கு. ஏன்னா எங்கே யாருக்கு என்ன தேவைங்கிறத கூட கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழல் இருக்குது. அந்த தகவலை அவர்கள் தெரிவிக்க முடியாத, தொடர்பு கொண்டு எங்களுக்கு சாப்பாடு வேணும், உணவு இல்லாமல் தவிக்கிறோங்கிறத சொல்ல முடியாத ஒரு சூழல்லாம் அங்கே இருந்திருக்கு. அதெல்லாம் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகி கொண்டிருக்கிறது. அந்த வெள்ள நீர் வடிவது ஓரளவு வெள்ள நீர் வடிந்து விட்டாலும் கூட, ஒரு சில பகுதிகளை தவிர பெரும்பாலான இடங்களில் வெள்ள நீர் வடிந்து விட்டாலும் கூட இயல்பு நிலை திரும்பிடுச்சு அப்படின்னா நிச்சயமா சொல்லவே முடியாது. இயல்பு நிலை அப்படிங்கிறது பொருளாதார ரீதியாக அவர்கள் மேலெழுந்து வருகின்ற பொழுதுதான் அந்த இயல்பு நிலைங்கிறது போக்குவரத்து நடைபெறலாம், அங்கங்க இருந்து நீங்க கொஞ்சம் கொஞ்சம் மூவ் ஆகலாமே தவிர இயல்பு நிலை அப்படிங்கிறது அவர்கள் பொருளாதாரம் மேம்பட வேண்டும். இந்த நேரத்துல
அரசு செய்கின்ற உதவிகள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அரசுமே இன்னும் இதுல முக்கியமாக அவர்களுக்கு இந்த பொருளாதார இழப்பை சந்தித்தவர்களுக்கு கடன் உதவி போன்ற, அதாவது வட்டியில்லா கடன் அல்லது மிக மிக குறைந்த அளவில் வட்டியிலான கடன் மத்திய அரசோடு பேசியோ அல்லது இங்க இருக்கக்கூடிய அரசுகளோ ஏதோ ஒரு வகையில அவர்களால் உதவ முடியும் அப்படின்னா நிச்சயம் முடியும். அதை அந்த தொழிலை மீட்டெடுப்பதற்கான எல்லாமே சின்ன சின்ன மிகப்பெரிய தொழில் நிறுவனங்கள் கிடையாது. சிறிய முதலீட்டில் சின்ன சின்ன வேலைகள், சின்ன சின்ன கடைகளை வச்சு பொருளாதாரத்தை அதிலிருந்து எடுத்து வாழ்க்கை நடத்தி கொண்டிருப்பவர்கள், அவர்களுடைய தொழில் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு. எனவே அதை மீட்டெடுப்பதற்கான முயற்சிகளுக்கு அரசும் அல்லது பிற நிறுவனங்கள் நம்ம சொல்ல தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள்லாம் இருக்கலாம். பார்த்தீங்கன்னா அதை அவர்களே ஒவ்வொரு பகுதிகளாக தத்தெடுத்து அவர்களை மேம்படுத்தி அந்த அவர்களுக்கு இயல்பு நிலைக்கு கொண்டு வருவது, அதுதான் இயல்பு நிலை. பழைய நிலைக்கு கொண்டு வருவது அப்படிங்கிறது வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்தும் விதமாக சில விஷயங்களை செய்யணும். இப்படி செய்கின்ற பொழுது நாம் சொல்வது திருநெல்வேலி மட்டுமல்ல, தூத்துக்குடியும் சேர்த்து. ஸோ இது போன்ற விஷயங்கள்ல கவனம் செலுத்துவதன் மூலமாக அவருடைய வாழ்வாதாரத்தை நிச்சயமாக மீட்டெடுக்க முடியும். ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு. முன்பே சொன்னது போல திரு மணிராஜ் அவர்கள் முன்னாள் செய்தி ஆசிரியர் அவர்கள் சொல்லியது போல இது ஒரு ஆற்று சுனாமி தான், மிகப்பெரிய பாதிப்பு என்பதை கணக்கில் கொள்ள வேண்டும். ஏன்னா அதனால முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இது பேரிடராக அறிவிக்க வேண்டும் என்று நாங்கள் மத்திய அரசிடம் வலியுறுத்தி இருக்கின்றோம். அவர் இன்னும் அறிவிக்கலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வலியுறுத்தி அவர் சொல்றாரு. எனவே இந்த பாதிப்பு மிக முக்கியமாக இருந்தது. ரயில் இடைவெளியில் நின்று மிகப்பெரிய பாதிப்பு, ஏன்னா தொடர்ந்து அந்த ரயில் போய்கிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு, உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கக்கூடும். நல்ல வேளையாக அது நிகழாமல் அவர்கள் அந்த நடுவழியில் அவர்கள் நிறுத்தப்பட்டாலும் கூட அவர்களுக்கு உணவு கொடுக்கறதுல அவர் மீட்கிறதுல மிகப்பெரிய சவாலாக இருந்துச்சு. அது ஒரு வழியாக நிறைவானது. எனவே எல்லோரும் சேர்ந்து இது அவர்கள் கட்சிக்காரர்களா, மாநில அரசா, மத்திய அரசெல்லாம் சேர்ந்து இந்த மீட்பு பணி என்பது எல்லோரும் இணைந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் செய்ய வேண்டும், மேம்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய விருப்பம். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் Paysys Pay, secure digital payments with multiple features and great success rate. அதற்கு அடுத்த மிக முக்கிய செய்தியாக நாம் பார்ப்பது இந்த வாரத்துல நாடாளுமன்றத்தினுடைய செயல்பாடுகள். நாடாளுமன்ற வரலாற்றில் இதுவரைக்கும் இல்லாத அளவு கொஞ்சம் கொஞ்சமா கூடி 146 உறுப்பினர்கள், 2 அவையை சேர்த்து பார்த்தீங்கன்னா 146 உறுப்பினர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது ஒரு பக்கம் இடைநீக்கம் நடந்தது, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கு. மசோதாக்கள் அப்படிங்கிறது குறிப்பாக புதிய குற்றவியல் மசோதாக்கள் 3 மசோதாக்கள் உட்பட, அதே போல் தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுக்கக்கூடிய மசோதா, இந்த மாதிரியான ரொம்ப முக்கியமான மசோதாக்கள் எதிர்கட்சி எம்பிக்கள் இல்லாமலேயே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. குரல் வாக்கெடுப்பு மூலமாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அது குறித்த விவாதங்கள் அதில் அங்கே நடைபெறுது. அப்படின்னு பார்க்கின்ற பொழுது இது என்ன ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த மசோதாக்கள் நிறைவேற்றப்படுகின்ற பொழுது எதிர்கட்சிகளுடைய கருத்தறிதல், அவர்களை பங்கெடுக்க வைத்தல், இந்த மாதிரியான எதுவுமே நடக்காமல் இந்த கூட்டத்தொடர் நிறைவு பெற்றிருக்கு. ஆக்சுவலாக இன்று வரைக்கும் நடக்கணும், நேற்றே கூட்டத்தொடரை அவர்கள் நிறைவு செய்திருக்கிறார்கள். இந்த நடவடிக்கைகளுக்கு எதிராக எதிர்கட்சி தரப்பிலிருந்து மிகப்பெரிய போராட்டங்கள் நாடு முழுக்க இன்று அறிவிக்கப்பட்டு நடந்திருக்கிறது. எனவே இந்த வாரத்துல இந்த சஸ்பெண்ட் அப்படிங்கிறது, அதாவது உறுப்பினர்கள், நாடாளுமன்றத்தினுடைய 2 அவையை சேர்ந்த உறுப்பினர்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டது. அதை தாண்டி அங்கு நிறைவேற்றப்பட்ட மிக சர்ச்சைக்குரிய பல்வேறு மசோதாக்கள் குறித்த பல்வேறு விவாதங்கள் எல்லாம் இந்த வாரத்தில் நிகழ்ந்தது என்பதை நாம் இங்கே பதிவு செய்கிறோம். மூன்றாவதாக, தமிழ்நாட்டை பொறுத்தளவில் உயர்கல்வித்துறை அமைச்சராக பொறுப்பு வகித்த திரு பொன்முடி அவர்களுக்கு 3 ஆண்டு சிறை தண்டனை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் அளித்த இந்த தீர்ப்பு, இது 2006-11 ஆட்சி காலத்தில் அவர் அமைச்சராக பொறுப்பேற்றிருந்த காலகட்டத்தில் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு. இந்த வழக்கில் தான் அந்த தண்டனை அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 30 நாட்களுக்குள்ள மேல்முறையீடு செய்வதற்கான ஒரு அவகாசமும் வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே தண்டனை அறிவிக்கப்பட்டாலும் கூட மேல்முறையீடு செய்வதனால உடனடியாக ஒரு சிறைக்கு செல்ல வேண்டிய ஒரு தேவையில்லை, அவரும் அவருடைய மனைவியும். எனவே மேல்முறையீடு செய்வதற்கான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் தரப்பு வழக்கறிஞர் செய்தியாளர்களை சந்திக்கும் போது தெளிவுபடுத்தியிருக்கிறாரு. இந்த வழக்கு இது ஒரு இறுதியான தீர்ப்பு அல்ல. எனவே நாங்கள் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய இருக்கின்றோம். அடுத்த மாதத்தில், அது ஜனவரி 2-3 வாக்கில் அதற்கான முயற்சிகள், அதாவது அந்த முழுமையாக அந்த தீர்ப்பின் விவரங்களை எல்லாம் படித்தறிந்து ஆராய்ந்து மேல்முறையீடு செய்வதற்கான முயற்சிகள் செய்யப்படும் அப்படின்னு சொல்றாங்க. எனவே
இந்த இந்த தீர்ப்புக்கு பிறகு, அதாவது பதவியில் இருக்கின்ற பொழுதே அந்த பதவியை தகுதி இழந்த அவர்கள் வரிசையில தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா, அதற்கு பிறகு அதிமுகவோட அமைச்சராக இருந்த திரு பாலகிருஷ்ண ரெட்டி, அதற்கு பிறகு மூன்றாவதாக திரு பொன்முடி வருகிறார். பதவியில் இருக்கின்ற பொழுதே அந்த தகுதியை இழக்கக்கூடிய, அதாவது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 8(1) படி பார்த்தீங்கன்னா ஊழல் போன்ற அந்த குற்றச்சாட்டுகளில் தண்டனை பெறுகின்ற பொழுது அவர்கள் அந்த தகுதியை இழக்கிறார்கள். இந்த இந்த சட்டம் அதுதான் பிரதிநிதித்துவப்படுத்துது. எனவே இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த வாரத்தில் மிகப்பெரிய அளவில் ஒரு வாரத்திற்குரிய ஒரு பொருளாக மாறியது திரு பொன்முடி அவர்களுக்கு வழங்கப்பட்ட தண்டனை. அதை தாண்டி நிறைவாக நாம் பார்க்க இருப்பது சாக்சி மாலிக். அவங்க வந்து மல்யுத்த வீராங்கனை. தெரியும், பாலியல் குற்றச்சாட்டு சம்பந்தமாக இந்திய மல்யுத்த அந்த கூட்டமைப்பினுடைய தலைவராக இருந்த பிஜேபியை சேர்ந்த திரு பிரிஜ்பூஷன் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள், அவர் மேல் நடவடிக்கை எடுக்க சொல்லி பல்வேறு போராட்டங்கள் இதெல்லாம் நடைபெற்றது. ஒரு கட்டத்தில் அவர்கள் அதிருப்தி அடைந்தார்கள். இதற்கு மத்தியில் தான் பார்த்தீங்கன்னா இந்த கூட்டமைப்பு, இந்தியாவில் இருக்கக்கூடிய மல்யுத்த கூட்டமைப்பை வந்து தடை செய்யக்கூடிய அளவில் ஒரு சூழல் ஏற்பட்டது. இது இன்டர்நேஷனல் லெவலில். இதற்கிடையில் அப்போ இதற்கான ஒரு தேர்தலை நடத்தப்பட வேண்டிய ஒரு கட்டாயம் இந்திய மல்யுத்த கூட்டமைப்புக்கு ஏற்பட்டது. இந்த தேர்தல் நடைபெற்றது. இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா பிரிஜ்பூஷனுடைய நண்பர், அவருக்கு ஒரு நெருங்கிய கூட்டாளியாக இருக்கக்கூடியவர் நண்பர் தான் இப்போ நடைபெற்ற தேர்தலில் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். பெரிய வாக்குகள் வித்தியாசத்தில், பெரிய வாக்குகள்லாம் அங்கே ஒரு 40க்கு மேற்பட்ட வாக்குகளில் அவர் தலைவராகிறாரு. அதற்கு அடுத்த பதவிகளிலும் கூட அவர் அணியை சேர்ந்தவர்கள் பெரிய அளவில் வாக்குகளை பெறுறாங்க. இதற்கு பிறகு செய்தியாளர் சந்திக்கக்கூடிய சாக்சி மாலிக், நான் வந்து மல்யுத்தத்திலிருந்தே விலகுகிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கண்ணீர் மல்க பேட்டி கொடுக்குறாரு. ஏன்னா இது போன்று இதற்கு ஏற்கனவே நடந்த நிகழ்வுகளுக்கு எந்த விதமான ஒரு ரெமெடி எதுவுமே கிடைக்காத சூழலில் இப்போ இந்த வாய்ப்பு, இந்த கூட்டமைப்பு தலைவராக ஒரு பெண்ணிற்கு வாய்ப்பு கிடைக்கும் நினைத்த சூழலில் அதுவும் நடக்கலை. அது மட்டும் இல்லை, வந்திருக்கக்கூடியவரும் அவருக்கு ஒரு நெருங்கிய நண்பராக இருக்கக்கூடியவர் தான் மீண்டும் தலைவராக இருக்கிறார். அப்படிங்கிற போது இங்கே எப்படி நீதி நேர்மை நிலைநாட்டப்படும் என்ற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. அவருக்கு ஆதரவாகவும் சில மல்யுத்த வீரர்கள் அந்த செய்தியாளர் சந்திப்பில் சில கருத்துக்களை முன் வச்சாங்க. சரி, இந்த விஷயமும் பெரிய அளவில் விவாதத்திற்குரிய ஒன்றாக மாறியது. அவருடைய பேட்டி, கண்ணீர் மல்க கொடுத்த அந்த பேட்டியும் விவாதத்திற்குரிய ஒன்றாக மாறி இருக்கிறது. எனவே இந்த வாரத்தில் பல்வேறு நிகழ்வுகள் இருந்தாலும் கூட ஒரு சிலவற்றை உங்களுடைய பார்வைக்கு நாம் இங்கே வைத்திருக்கின்றோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.